சரி. அதனால இந்த சாதா அது வந்து அப்படி பாத்தீங்கன்னா யோகம் பயிலாதவனுடைய சாவுன்னா ஆஸ்பத்திரி போய் செத்தவன்னா யாரு யோகம் பயிலாதவன் அப்ப வந்து எல்லாத்துக்கும் செருப்படி விழுகுதே இல்லையா? இந்த மல்லிகைப்பூ வச்சுட்டு போ, நீ தாழம்பூ வச்சுட்டு போ, அதெல்லாம் கிடைக்குது. அப்ப நீ ஏன் ஆஸ்பத்திரிக்கு போன? கேள்வி வருதா இல்லையா? போச்சா? உனக்கு கொஞ்சம் நோயா வந்தது உனக்கு. இப்ப கேள்வி கேட்டோம்னா அப்புறம் எல்லாரும் டார் டார் தான். நீ தான் கேவலமான சாவுன்னு எழுதியாச்சுங்க. என்ன சாவு? ஆமாங்க. கேவலமான சாவுங்க. அப்புறம் என்ன? 2000த்துல இந்த புத்தகம் வெளியே வந்துருச்சு. டாக்டர் மகாலிங்க இந்த புத்தகத்தை அச்சடிக்கிறாரு. டாக்டர் மகாலிங்கமே போய் நேர வேதாத்திரி கொடுத்துருக்கணும், ஏன் கொடுக்கல? அவர்தான் நிலமெல்லாம் கொடுத்தாரு, அவரே தரல. ஆமா, அவரே கொடுக்கல. அப்புறம் அவரும் உடம்பு சுத்தப்படுத்தல, அவர் மாறுறப்பட தான் செத்து போனாரு. அவரும் மாறுறப்பட தான் செத்தாரு. ஆமாங்க. முடியலீங்க. அந்த பேய் உள்ள பூந்துக்குச்சு, சாப்பிட வச்சிருச்சுங்க. முடியல. அதான் பண்றது. அப்புறம் பேர் சொன்னீங்கன்னா அப்புறம் மகாலிங்கத்துக்கு அடிதான். என்னதான் சொல்றது? மகாலிங்க இந்த புத்தகம் வெளியிட்டாரு. அவர் வெளியிட்ட புத்தகம் வராது. இப்ப நானே மகாலிங்கத்தை கேட்கறேன். ஆயில வந்து வருத்த ராத்திரி வரட்டுமே நான் கேட்கறேன். ஐயோ, புத்தகத்தை வெளியிட்டுட்டு ஏன் எப்படி செத்து போனேன்? அது வள்ளலாறு பிறந்த அன்னைக்கே வள்ளலாறு சொற்பொழி ஆற்றுறாரு. அக்டோபர் 2 நாளைக்கு நாளைக்கு அக்டோபர் 2ஆம் தேதி தான் காந்தி ஜெயந்தி அக்டோபர் 2. அதே நாள் வந்து வள்ளலாருக்கு ஏதோ ஒரு திதி வருது, திதியோ என்னமோ வருது. அவரு எங்க சென்னையில பேசும்போது பேச டயன் தலை கமுந்துருச்சு, அங்கே உளுந்த சேர்த்தாச்சு. அதே மாதிரி அப்துல் கலாம் அப்படித்தான் பேசிட்டே இருந்தா டப்புன்னு செத்து போயிட்டாரு. எல்லாம் சாதாரண உணவை தின்னு செத்து போனாங்க. சாதாரண உணவு செத்து போனாங்க. அப்ப இயற்கை வந்துங்க கரெக்டா தான் இருக்குது. அந்த இஎம்எம் நியம் இதெல்லாம் ஏன் அங்க எப்ப சோத்து மூட்டைன்னு வர்றீங்களோ சாவு நிச்சயம். எங்க சோறு போடுறானோ நீ எதுக்கு போற? எப்படி எங்க சோறு போடுறாங்களோ நீ சுடுகாட்டுக்கு போற. சோறு போடுற இடத்துக்கு போறது ஒண்ணு, நீ சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. என்ன சொல்றதுங்க? சோறு எங்க போடுறாங்களோ அங்க போறது ஒண்ணு, சுடுகாட்டுக்கு போறது ஒண்ணு. வரியும் சுடுகாட்டுக்கு போறல. லேட்டஸ்டா கேஸ் சுடுகாடு வந்துருச்சு, கரண்ட் சுடுகாடு வந்துருச்சு. அடுப்பறிக்கிற சுடுகாடு அதுக்கு போறது ரெடி ஆயிக்குங்க. அதுக்கு சாப்பிடலாம் கூப்பிட்டா சாவலாம் அர்த்தங்க. சாகலாம் வாங்க, ஒட்டுக்கா சாகலாம் வாங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் கூப்பிடுறாங்க, வாங்க ஒட்டுக்கா சாவலாம் அப்படி இருந்தா அர்த்தம். நீங்க என்ன முடிவு பண்ணிக்கோ, கூட்டமா சாவலாம் வா. கூட்டமா சாகலாம். செத்து ஒரு படத்துல நாம செத்து விளையாடலாமா? வடிவேலு படத்துல நாம செத்து விளையாடலாமா? அது மாதிரி செத்து விளையாடலாம். ஆமா, ரயில் பாரு அந்த மாதிரி செத்து விளையாடலாம். சிரிப்பாத்தான் இருக்கு மொத்தத்துல. அதுக்குதான் சொல்றேன், கொஞ்சமாவது அதுக்குதான் இந்த வள்ளுவர் சொல்லுவாரு, அதாவது யாரா இருந்தாலும் நாக்கை அடக்கணும் பாரு. யாரா இருந்தாலும் நாக்கு அடக்கு. யாகாவார் ஆயினும் சோகாப்பர், யாகாவார் ஆயினும் யாரா இருந்தாலும் சோகாப்பர், செத்துத்தான் போவீங்கிறாரு. எப்பவோ சொல்லிட்டாருங்க. யாகாவார் ஆயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லி இழுக்கப்பட்டுங்கிறாரு. டெக்னிக்கே பேசுறாரு வள்ளல். திருவள்ளுவர் வந்து அப்படியே கழுவுற மீன்ல நடுவரை மீன்ல திருவள்ளுவர் அப்படி சொல்ற மாதிரி இப்படி போவாரு. அதனால ரொம்ப கவனமா இருக்க. என்ன நினைச்சுக்கிட்டான் தெரியுமா அவன்? தீய சொற்களை பேசாம இருக்கிறது. அப்படி தீய சொற்கள் பேசாம இருக்கிறது ரைட்டு. ஆனா ஆஸ்பத்திரிக்கு ஏன் போனேன்? அப்ப ஆஸ்பத்திரி ஏன் பொழந்துட்டானே? கேஜி ஆஸ்பத்திரியில தான் கீழ இருந்து மேல வரைக்கும் பொழந்துட்டான். கேட்டா கிட்னி ஃபெயிலுங்கிறான், ஹார்ட் ஃபெயிலுங்கிறான், சிறுகுடல் அடைச்சிங்கிறான், பெருகுடல் அடைச்சு போச்சான், மலச்சிக்கல் இருக்குது, மூலவியாதி இருக்குது. மூலவியாதி ஏயா சிறுகுடல் அடைச்சு பெருகுடல் அடைச்சிட்டு மூலம் வந்துருச்சு. மூலாதாரத்தை எங்க பார்த்தேன்? நீ மூலாதாரம் பார்த்து கடைசி மூலமே பொழந்து போச்சு. மூலாதாரம் பார்த்தேன் கீழ இருந்து மேல தூக்குனேன், கடைசி மேல தூக்கி விட்டான் பாருங்க. ஒரே முட்டா தூக்கி விட்டானுங்க. அது கேஜியா சொல்லி வச்சு. ஐயா ஒரு சந்தேகங்க, ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப நம்ம சாப்பாடு சாப்பிட்டோம்னா நம்ம உடல் செல்கள் எரிக்கப்படும் இல்லங்க? ஆமா. அப்ப சுத்த உடல்ங்க ஐயா? சுத்த உடல் வந்து ஒரு செல்லை கூட எரிப்பதில்லை. பயன்படுத்துவதில்லை, வெளியேற்றுவதில்லை, டீகம்போஸ் ஆகிறது இல்லை. அவன் என்ன சொல்றான்னா, பசி என்பது எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியலைங்கிறான். வெள்ளக்கார சொல்றான் பசி என்பது அது அக்கர்ஸ் நேச்சுரலிங்கிறான். அது இயற்கையாகவே நடக்குதுங்கிறான். சரி, இயற்கையாக நடக்கிறத நீ என்ன பண்ண ஒழுங்கு பண்ணணுமே இல்லையா? அது அவனுக்கு தெரியாது. வெள்ளைக்காரனுக்கு வந்து தெரியல பசிங்கிறது எங்களை எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. அது அறுவை சிகிச்சை பண்ற மாதிரி இல்ல, அன்ஸ்டேபிள் அப்படிங்கிற. அன்ஸ்டேபிள் என்ன அர்த்தம்? நிலையற்றதுங்கிறான். பசிங்கிறது எங்க இருக்குன்னே தெரியல. பசிங்கிறது
எங்க இருக்குதுன்னே தெரியல. அது நிலையற்றதாக இருக்கிறது, ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆனா சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க, வயிறு தான் மையம்னு கண்டுபிடிச்சாங்க. வயிறு தான் மையம். சரிங்க ஐயா, அப்ப உடம்பு இயங்குதுல்ல, ஆமா உடம்பு இயங்குனா அப்ப அந்த இடத்த செல்கள் ஆக்டிவிட்டி இருக்கும் தானே? ஆமா. அப்ப அந்த ஆக்டிவா இருக்கிறப்ப அந்த செல்கள் இறக்குங்களா இல்ல? செல்கள் பயன்படுத்துறதே கிடையாது. செல்கள் பயன்படுத்துவதில்லை, உபயோகப்படுத்துவதில்லை, வெளியேற்றப்படுவதும் இல்லை. சுத்தப்படுத்தப்பட்ட உடலானது ஒரு செல்லை கூட எரிப்பதோ பயன்படுத்துவதோ வெளியேற்றுவதே கிடையாது. அப்படின்னு சாகா நிலைன்னு அர்த்தம். ரீஜென்ரேட். அது சர்க்குலர் மோஷன், சர்க்குலர் வட்டத்துல வரும். இவன் சொல்றது வந்து லைனியர் மோஷன், நான் சொல்றது சர்க்குலர் மோஷன். ரீசார்ஜ் ஆயிக்குது, வெளியேற்றுது. அதுதான் என்னுடைய கண்டுபிடிப்பே, என்னோட அறிவியல் கண்டுபிடிப்பேன். ஒரு பாட்டுமே தனித்தனியா தனக்கான எனர்ஜியை எடுத்துக்குதுங்களா? இப்ப என்னோட ஆமா, வெளியேற்றும் உள்வாங்கிக் கொள்ளும், வெளியேற்றது திருப்பி உள்வாங்கிக்கும், வெளியேற்றது திருப்பி உள்வாங்கிக்கும். அப்ப நுரையீரல் வந்து இறப்பையா செயல்பட ஆரம்பிக்குதுங்களா? பெருங்குடலா? இறப்பைக்கும் மூளைக்கும் தொடர்பு இருக்கு. இறப்பைக்கும் நாம சாப்பிட்டா அதனோட சாப்பாடு இறப்பையில போய் பெருங்குடல்ல போய் அது சத்துக்கள் உறிஞ்சப்படுதுங்க. அதுக்கப்புறம் கணையம், கல்லீரல் எல்லாம் வேலை செய்யுதுங்க. இப்ப நம்ம காட்டுல இருக்கிற நைட்ரஜனை புரோட்டீனா கன்வெர்ட் பண்றப்போ காத்து உள்ள போய் வர்ற இடம் நுரையீரல் தானே? அப்படி அல்ல, அது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த உடம்பாந்து உறிஞ்சிரும், வெளியிருந்து உறிஞ்சும், ஸ்பாஞ்ச் மாதிரி உறிஞ்சும். நான் கேக்குறது என்னன்னா, ஒவ்வொரு செல்களும் உறிஞ்சி எடுத்துக்குதுங்க. ஆமாம், இந்த உடம்பே உறிஞ்சி எடுத்துக்குது. நான் என்ன நினைச்சேன்னா இதயம்னா இதயம் தனியா உறிஞ்சுது அப்படின்னு இருந்தேங்க. ஒரு செல்களும் உறிஞ்சு. அதுதான் இப்பதான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் புரிஞ்சு. நான் தான் சொல்றேன், செல்களே உறிஞ்சி கொள்கிறது. இது உறிஞ்சிட்டு இருக்குது. இப்போ நைட் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப நைட் ஆனா வேகமா உறிஞ்சிட்டு இருக்கு, ஃபுல்லா உரியும். நைட் நல்லா வேலை செய்யும். ஆனா மதியம் மட்டும்தான் ஒரு மந்தத்தன்மை இருக்குதுங்க. நான் சாப்பிட்டு 5 நாள் ஆச்சுங்க. மதியம் மட்டும்தான் ஒரு மந்தத்தன்மை இருக்கு. அப்படியே 4 மணி காட்ட ஆரம்பிச்சிருச்சுன்னா ஃபுல் எனர்ஜிங்க. இரவு நல்லா இருக்கு, இரவு நல்ல வேலை செய்யும், இரவு நல்ல சக்தி உறிஞ்சு, நல்லா உறிஞ்சும். இரவுலதான் பாருங்க, 5 நாள் ஆச்சு. உணவு எடுத்து 5 நாள் ஆச்சுங்கிறாரு பாருங்க. அதுவும் இல்ல, அது எதுவும் இல்ல, தண்ணி தாங்க. உடம்பு ஒண்ணு ஆகல பாருங்க, உடம்பு ஒண்ணு ஆகாது. அந்த மலத்துவாரத்தை மட்டும் சுத்தம், அந்த சளி வெளிதான் பார்க்கணும். அந்த 3 நாளைக்கு ஒருக்கா 2 நாளைக்கு ஒரு தினம் கூட கொடுக்கலாம். கொடுத்தோம்னா அந்த வலு சளி இருந்தா வெளியே போக, இல்லைன்னு ஒண்ணும் பார்க்காது. அந்த உணவு பாதை சுத்தமா இருந்தா சாவு வராது. உணவு பாதை சுத்தமா இருந்தா சாவே வராது. அதே நோபுட சாவு வராது. நேத்து இன்னைக்கு மட்டும் லேசா தொண்டையில அப்படியே கரகரப்பு மாதிரி இருக்குதுங்க. அது இருமணும்னா சளி வருதுங்க. அதான் 365 நாள் ஒருத்தர் இருந்தே காட்டியிருக்காங்க, சகஜமுனி. 365 நாள் சகஜமுனி இருந்து காட்டியிருக்காரு. அது 350வது நாள் போய் வெங்கடேசன் பாக்குறாரு, எங்க பெங்களூர்ல சகஜமுனி. நான் கூட போன வருஷம் போய் பார்த்துட்டு வந்தேன் இந்த இடத்த. அவர் சொல்றாரு, நான் 365 நாட்கள் இருக்க போறேன்னு அறிவிச்சிட்டாரு. அறிவிச்சு 350 நாள் ஓடிட்டு இருக்குது. உடம்பை இழைக்கவும் இல்ல, ஒண்ணும் ஆகல. 70 கிலோ இருந்து 40 கிலோ வந்துச்சு. அதோட 3 எல்லா மருத்துவம் வந்து பார்த்தாங்க. உடம்பை இழைச்சதை தவிர உள்ள ஒண்ணு இல்லைன்றாங்க, நல்லா இருக்குன்னு போயிட்டான். அதைத்தான் நானும் சொல்றேன். அதுக்கப்புறம் உடம்பு இழைக்கல. எப்ப உடம்பு இழைக்கலையோ உடம்பு சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நீங்க முழுப்பட்டினி போட்டுடலாம். அது என்ன பட்டலாம்? முழுப்பட்டினி. அப்புறம் தான் நீங்க முழுப்பட்டினி போடுறீங்க. உடம்பு இலக்கிலேன்னு முடிவானதுக்கு அப்புறம் தான் நீர் பயிற்சி, காற்று பயிற்சிக்கு போறீங்க. எப்ப போறீங்க? உடம்பு இலக்கியவில்லை. அப்போ ஒருவேளை உணவு சாப்பிட்டு வெளியே எடுத்துக்கிட்டு உடம்பு கரைச்சதுக்கு அப்புறம் உடம்பு நின்றுடும். அதுக்கப்புறம் குறையாதுன்னு பொழுதுதான் நீங்க என்ன பண்றீங்க? காற்று பயிற்சி பண்றீங்க. காற்று பயிற்சி யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாகா நிலை புரியும். அப்புறம் இயற்கை உங்களை எப்படி கூட்டிட்டு போகும்னு புரிஞ்சுக்க. நீங்க மருத்துவரா மாறலாம், பிறருக்கு சொல்லிக் கொடுக்கலாம், சொல்லிக் கொடுத்து நல்ல வழியில பொருள் ஈட்டுறதுக்கு முயற்சி பண்ணலாம். இது இயற்கை முறை, ஒண்ணும் கிடையாது. இப்ப புரியுதா? அப்ப இங்க நுரையீரல் அது தன் வேலை பண்ணிக்கும். எல்லா தோல் வந்துதான் அதிகமா உறிஞ்சிக்கும். தோல் வந்து அதிகமா உறிஞ்சிக்கும். தோல் வந்து அதிகமா உறிஞ்சுதா இல்ல குறைவா இருந்ததுன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கண்டுபிடிக்க முடியும். மொத்தத்துல எனர்ஜி எங்க? சரி, நைட்ரஜன் யார் உறிஞ்சிக்குவாங்க? உடம்பே உறிஞ்சிக்குது. ஏன்னா நம்ம உடம்பே வந்து குளோரோஃபில் மாதிரி மெலோனின் இருக்கு. இந்த மெலோனின் வந்து வெளிச்சத்தை உறிஞ்சி. இப்ப உட்காந்துருக்குள்ள சூரிய வெளிச்சம், இப்ப பாரு லைட் இருக்குல்ல, இந்த லைட்ல இருந்து எனர்ஜி எடுத்துக்கும் பாரு.
பின்ன லைட்டுங்கிறது என்னது? எலக்ட்ரான் தானே. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் 3 வெளிய வருது. காமா ரே வெளியிட்டு இருக்கு. காமா ரேடியேஷன் வந்துட்டு தான் இருக்கு. இது எனர்ஜி எடுத்துக்கும். புரியுது ஐயா. இருட்டா இருந்ததுன்னா பகலா இருந்ததுன்னா அதெல்லாம் கேள்வி கணக்கே கிடையாது. நீங்க தான் இருட்டு பகல சொல்லிட்டு இருக்க. நீங்க உடம்புக்கு இருட்டும் கிடையாது. நம்ம உடம்பே டார்க் தான். நம்ம உடம்புல எக்ஸ்ரே மட்டும் தான் உள்ள போக முடியும். வேற எந்த வழியும் உள்ள போகாது. எக்ஸ்ரே மட்டும்தான் ஓட்ட போட்டு போகும். என்னது? எக்ஸ்ரே மற்ற எல்லா ஒளியும் தடை செஞ்சிடும். இங்கேயே உறிஞ்சி உடம்பே ஒரு நிறுத்திடும். கருங்குலை மாதிரி தாங்க ஐயா. உள்ள இருட்டு தானே, கும்மிருட்டு தாங்க. ஆமா, உடம்பே பிளாக் ஹோல் தான். உடம்பே பிளாக் ஹோல் தான். ஏன்னா உள்ள எதுவுமே கிடையாது. அதனால உள்ள போறதுல புழுத்து போகுது. என்னது? உணவு போட்டா புழுத்து தான் போங்க. ஆஸ்பத்திரிக்கு ஆமா. போனா நீ புழுத்து போயிட்டேன்னு அர்த்தம். ஆஸ்பத்திரிக்கு எவன் போய் செத்தானோ அவன் புழுத்து போயிட்டான்னு அர்த்தம். சோத்த தின்னு புழுத்து போயிட்டான். என்னது? பேருதான் மகரிஷி, மகரிஷி, வெங்காய ரிஷி, ரிஷிகேஷின்னு பேர் வச்சுக்க வேண்டியதா. ரிஷிகேஷ், ராஜேஷ், அப்புறம் எந்த கேஸ், இந்த கேஸ், கடைசியில என்ன கேஸ்ன்னு கடைசியில ஆஸ்பத்திரி கேஸ். ரிஷிகேஷ் மகரிஷியும் அவளும் பொரியும் எடுத்துக்கிட்டாருங்க. என்னங்க? சாப்பாடு எடுத்துட்டாங்க, கொஞ்சமா உணவு எடுத்துட்டு தான் இருந்தாங்க. மகரிஷியும் அவளும் பொரியும் எடுத்துக்கிட்டாங்க. யாருக்கு தெரியுங்க? ராத்திரி தின்னாரா? அவரு தயிர் அவரு அவர் சாப்பிட்டுருக்காங்க, தயிர் சாப்பிட்டுருக்காங்க. உலகத்திலே ஒர்ஸ்ட் ஃபுட் அதுதான். உலகத்திலே மோசமான உணவு களிதான். உலகத்திலே மோசமான உணவு தான் தயிரும் தயிரா. அது அதை விட மட்ட ரகமான உணவு. அதுக்கு பேச பயங்கர மோசமா. அது பேசாம பிணத்தையே அறுத்தது தின்றுருக்கலாம். என்னது? ஐயோ, பிணத்தையே அறுத்தது திங்கல. ஏன் திங்க கூட யார் சொன்னாங்க? தின்னு நானதுக்கு அப்புறம் எங்க திங்கிறது முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அது என்ன தயிர் என்ன, அப்புறம் புழுக்கு என்ன, என்ன எல்லாரையும் திங்கிறது முடிவு பண்ணிட்டு அப்புறம் என்ன அதுல இருந்து ஒழுக்கம்னு கிடக்குது. வாயை மூடிட்டு இருக்குது என்பது வேற, திங்கிறது என்பது வேற. தின்னேன்னா எல்லாம் தின்னுட்டு. அப்புறம் ஏன் நோவு வருது உனக்கு? ஏன் மரணம் வந்தது? எல்லாத்தையும் கேட்கற கேள்வி தாங்க. தயிர் நீ தான் திங்கிறிய, உலகத்துல நீ மட்டும் தான் தயிர் திங்கிறிய. அது கொஞ்சோடு தயிர் திங்கிறது. அப்புறம் எல்லா வாழையில எல்லாம் வச்சுட்டு ஓரத்துல என்னமோ வச்சானாமா அந்த மாதிரி. எல்லாம் பலகாரம் வச்சுட்டு 32 நைட்டு வச்சுட்டு அப்புறம் வேற ஒண்ணு வச்ச மாதிரி தான். எல்லாம் ஒண்ணுதான் ஐயா. அதுதான் அது மாற போகுதுங்கிறான். உண்பதெல்லாம் மலமே. அப்புறம் புரியாதா? உண்பதெல்லாம் மலமேன்னு உள்ள வாங்கினே இல்லையா? நீ தயிரை தின்ன என்ன, சோத்த தின்ன என்ன, பூரி தின்ன என்ன, பொங்கலை தின்ன என்ன, அவள் தின்ன என்ன, தின்பதெல்லாம் மலைமேனு தெரிஞ்சுட்டான்னு தின்ன நீ. ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் அப்புறம் உனக்கு என்ன தகுதி இருக்குது? அப்புறம் சித்தர்களை பத்தி பேசுவதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? தகுதி அற்றவர்களும் சித்தர்களை பத்தி பேசுகிறார்கள். என்னது? தகுதியற்றவர்களும். உண்மைதாங்க. ஆஹ் யோகினால தனிமையில் இருக்கணும். என்னது? தனிமை. நீ மண்டபம் கட்டி தனியாவே இருந்துட்டு இருந்தா அப்புறம் நாட்டு மக்களுக்கு சொல்லி கொடுக்கறத படி. அதை பத்தி நீ செவி வழி சைடு கேட்டுட்டு ஓடிடணும். அதுக்குதான் புத்தகம் எடுத்து போட்டு போற. அதை படிச்சா முன்னேறிக்க வேண்டியதுதான். நீ உட்கார்ந்து கூத்தடிச்சிட்டு இருக்கிற, பச்சனை பாடிட்டு ஐயா ஐயா குருவே குருவே, அப்புறம் அப்புறம் அப்படியே எல்லாத்தையும் மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. மாடு மாதிரி வளர்த்து வச்சிருக்கீங்க. என்னது? அறிவாளியே வார்த்தை, மாடுகள் மாதிரி வளர்த்து வச்சிருக்கிறீங்க. தின்னுட்டு சாணி போடுற மாடுகள் தான். என்னது? தின்னுட்டு சாணி போடுற மாடுகள். அப்படித்தான் நடந்துகிட்டு இருக்குது. என்னமா இருக்கிறதுக்கு என்ன இருக்குது? வெக்கத்தை விட்டு ஒத்துட்டு போக வேண்டியதுதான். நான் மாட்டவா வளர்த்திட்டு இருக்கிறேன். நான் மாடு வளர்த்துறது இல்ல. உங்களை வந்து அறிவாளியா மாத்துறதுக்கு குடலை சுத்தா சாணியே இருக்கக்கூடாதுங்கிறான். என்னது? ஆமாங்க ஐயா. அப்புறம் இதுதானே பெஸ்ட். ஆமாங்க. அப்புறம் இடியடி சிக்கிட்டு அப்புறம் எல்லாரும் டார கிளிக்க வேண்டியதுதானே. எல்லாரும் சாணி வச்சிருக்கிறான். எல்லாரும் வயிற்றுல சாணி இருக்கிறவன் தான். அவர் அறுவை சிக்க முடியும். எத்தனை சாணி வந்து யாருக்கு தெரியும்? டாக்டர் சொன்னாரா? இவர் அறுத்து பார்க்க ஐயா உள்ள புழுக்க சேர்ந்துக்கிறது நோவே வந்தது. உள்ள புழுக்க பீசி உள்ள பீ சேர்ந்துக்கிறது நோவா. பீ பையிலன்னு சொல்ற மாதிரி பீ பையிலங்கிற. அப்புறம் பீ பையில மாறணும் சாவுதான். இதை விட நீ பச்சையா பேச முடியாது. பீ பையில அப்புறம் உள்ள பீ இருந்தது எடுத்துட்டான். நான் அர்நாட்டு சொல்றாரு, குழந்தையில இருந்தே பீ இருக்குதுங்கிறாரு. என்னது? ஆமாங்க. எப்பவுமே நிரந்தரமா 10 கிலோ பவுண்டு பீ வச்சிருந்தே சுத்துறேங்கிறாரு. அப்ப எல்லாம் பீ பண்டங்கள் தான். நான் சொல்லிட டாக்டர் அதனால நீ பெரிய ஆணவத்துல அழிஞ்சிட்டு போறீங்க. நீ டாக்டர் அர்னால்டோட இயற்கை புத்தகத்தை வாங்கி நீ படிச்சிருக்கணும். என்னது? அர்னால்டு புத்தகத்தை நீயா படிக்கிற? உலக அறிவாளிங்கிறவ எல்லா புத்தகம் தெரிஞ்சிருக்கணும். எனக்கு அது தெரியாதுன்னு சொல்லாத. அப்புறம் மூடிட்டு அப்புறம் நாங்க சொல்றதே ஜெர்மன் டாக்டர் சொல்றதான் சொல்றோம். யாரால என்ன எப்பொருள் யாராரவே கேட்பினும் வித் கிராஷ் இஸ் ஜூஸ் இன் எவ்ரிதிங் அப்படிம்பாங்க.
இன்னொன்னு சொல்லுவாங்க, விழிப்புணர்வோடு இருந்து கற்றுக்கொள்ளும்பாங்க. டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரிஒன் அப்படின்னு கவியூர் சுத்தானந்த பாரதி எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதற்கு திருக்குறளுக்கு அவரு தான் வந்து உரை எழுதினார். ஆங்கிலத்துல ரொம்ப அற்புதம் உரை எழுதினார். ஒரு வெள்ளைக்காரன் கூட இவ்வளவு நேர்த்தியான சுருக்கமான சொற்களை போட்டு எவனாலும் எழுத முடியாது. ஜியு பெப்பு கால்டுவெல் இங்கிலாந்துக்காரனுக்கு அவனால கூட ஆங்கிலத்துல வந்து கவிய நடையில மொழிபெயர்க்க முடியல. ஆனா கவி சுத்தானந்த பாரதி அது மொழிபெயர்த்தாரு. டு கிராப் த ட்ரூத் ஃப்ரம் எவ்ரிவேர் ஃப்ரம் எவ்ரி ஒன் இஸ் விஸ்டம் ஃபேர். எப்பொருள் யார் யார்வை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவுங்கிறதுக்கு இங்கிலீஷ்ல அப்படி மொழிபெயர்க்கிறார். புலவருக்கு கரெக்டா 11 சொற்கள் போடுறாரு. 11 சொற்கள்ல திருக்குறளை வந்து ஆங்கிலத்தை சுருக்கிறது நடக்காத காரியம். ஆனா அவர் அதை பண்ணி காமிச்சார். ஏன்னா திருவள்ளுவர் 7 சொற்களை போடுவார். 7 சொற்கள் போட்டோம்னா மொழிபெயர்ப்பாளர் வந்து அதுக்கு மேல போகக்கூடாது. 11 சொற்களை போட்டார். கூடுதல் ஒரு 4 சொற்களை போட்டு முடிச்சார். அப்படின்னு எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்திருக்கிறார். மொழி புலமை, தமிழனுக்கே இருக்கிற மொழி புலமை. ஆங்கிலத்தை விளையாடுனாங்க. அவர் அதெல்லாம் படிச்சு பார்த்தா எங்கிட்ட இருக்குது. கவிகோ சுத்தா அவருடைய புத்தகத்தை நான் கழி வச்சிருக்கேன். கவியே சுத்தானந்த பாரதி ஆங்கில மொழிபெயர்த்த இதுல வந்து மூலம் மட்டும்தான் இருக்கு, பொழிப்புரையே இருக்காது. ஒரு ஆங்கிலம் தான். இந்த மாதிரி 10 இடத்துல எழுதியிருப்பார். அது போக அறிவினால் ஆவது உண்டோ, அறிவினால் ஆவது உண்டோ. அறிவு என்று சொன்னால் தன்னோயை தானே குணமாக்குறது அறிவு. என்னது அப்படின்னா ஆஸ்பத்திரி போய் செத்தவனா தன் அறிவை நீ பயன்படுத்தணும்னு தெரிஞ்சு போச்சு. இதுலயும் மாட்டிக்கிறாங்க எல்லாருமே. அப்ப நீ அறிவை பயன்படுத்திருந்தா எங்க போயிருக்க மாட்டேன். அப்ப நீ அறிவை பயன்படுத்த அப்ப நீ அறிவை பயன்படுத்தல ஆஸ்பத்திரிக்கு போயிட்ட. அது மட்டும் இல்ல, அவன் ஆஸ்பத்திரிக்கு போற சரி அவன் நம்பர் 1 முட்டாளா உட்காந்துருக்கான். யாரு? உனையோட அவன் முட்டாளு. நீயாவது 4 பேர்த்துக்கு 10,000 பேர் 1 லட்சம் பேர் உனக்கு வந்து சீடர்கள் இருக்கிறாங்க. அந்த அந்த ஆஸ்பத்திரி டாக்டருக்கு எந்த சீடரும் கிடையாது. அவன் கையில கொடுவல் வச்சுக்கிட்டே இருந்திருக்கிறான். என்னது எப்படா ஆளுக்கு நிறைய பெரிய கொடுவல் வச்சுட்டே இருக்கிறான். வந்தேன்னா ஒரே போட்டுறான். போட்டு மெடிக்கல் ரிப்போர்ட் எழுதிடுவான். இவருக்கு என்னடா நோய், மானமே போச்சா, என்னோட நோய் இருந்து எழுதிட்டான். என்னோட நோய் இருந்தது சீர்குடல் அடப்பு, பெருங்குடல் அடப்பு, சிறுநீரகம் ஃபெயிலியர், கிட்னி ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர். அப்புறம் பேர் பெத்த பேர் பார்த்தா பெத்த பேர், அப்புறம் செத்த பேரு தான். பெத்த பேரு செத்த பேரா மாறிட வேண்டியது. செத்து போன பேரா மாறி பெத்த பேரா இருந்து அப்புறம் அங்க போறவங்களும் அப்படித்தான் சாகத்தான் போறீங்க. அங்க போறவ யாரா இருந்தா என்னங்க, சோறு திங்கிற பாயலுக்கு போற ஆஸ்பத்திரி போய்தான் தீரணும். என்னவே இதுல பேரை சொன்னீங்க. ஆமா, இதுல என்ன யாரா இருந்தா என்ன 3 கேரக்டர்ல அடக்கிடலாம். ஒண்ணு யோகத்துல சாகிறது, ஒண்ணு நோவுல சாகிறது, இன்னொரு தற்கொலையில சாகிறது. நீ எதுல சாக போற? யோகத்துல போறியா, நோவுல சாகறியா, அடிபட்டு சாக போறியா? இந்த 3ல நீ முயற்சி பண்ணுங்க. அதுக்கு ஒரேபடி ஆகாரத்தை நிறுத்தணும். உங்களோட பழக்கமில்ல ஆகாரம், எனர்ஜி வேற ஆகாரம் வேற. அது யாருக்குமே புரியல. எனர்ஜி வேற. எனர்ஜி வந்து இருப்பு நிலை. இருப்புல வந்து சுழண்டுட்டே இருக்குது. உள்ள போயிட்டு வெளியே எல்லா பொருளையும் பூந்து வெளியே போயிட்டு இருக்குது. வட்டம் அடிச்சுட்டே இருக்குது. என்னது அந்த வட்டம் வந்து வளிமண்டலம் ஏற்கனவே ஒரு எனர்ஜி எரிச்சு மனித உடலுக்கு தேவையானதை இன்னும் போங்க வளிமண்டலத்தை விட்டு இன்னும் போங்க. வளிமண்டலம் விட்டுருங்க, இன்னும் போங்க, போயிட்டே இருங்க. 1 லட்சம் ஆண்டுக்கு பயணம் பண்ணணும். 1 லட்சம் ஆண்டுக்கு பயணம் பண்ணணும். அதுக்கப்புறம் போகணும். என்னது அவ்வளவு தூரம், அவ்வளவு ஒரு வட்டம் இருக்குது. 1 லட்சம் ஆண்டு பயணம் பண்ணா கூட அவ்வளவு பெரிய வட்டம் இருக்குது. அந்த வட்டத்துல எல்லாமே வருது. பால்வெளி மண்டலத்தை தாண்டி மேல போனா நிறைய பால்வெளி மண்டலங்கள் இருக்குது. அதோட சேர்ந்து ஒரு வட்டம் போடுங்க. புரியுது. உங்களுக்கு இந்த சட்டம் வரல. உங்களுக்கு புரியுதுங்க. ஒழுங்கா சுத்திட்டு வருதுங்களா கோள்கள்லாங்க? எல்லாத்துலயுமே எனர்ஜி இருக்கு. எல்லாம் இந்த ஒரு வட்டத்துல எல்லாம் வந்துருது. நான் சொல்லி யூனிவர்சல் வட்டத்தை சொல்றேன், விண்வெளி வட்டத்தை சொல்றேன். நீங்க காற்றை தாண்டி விண்வெளி தாண்டி ஆகாயத்தை சொல்றேன். அந்த வட்டத்துலதான் எல்லாம் வருது. ஆமா, பால்வெளியும் சேர்ந்து ஒரு வட்டம் போட்டுங்க. அதுல நீங்க ஒரு புள்ளி. அப்ப இது உள்ள பூந்து வெளி வந்துகிட்டே இருக்கு. இதுக்கு நேரங்காலமே கிடையாது. நீ வந்து பரிணாமத்துல வந்து மாட்டிக்கிட்ட கூறுகட்ட முண்டை சேர்ந்துட்டான். கூறுகட்ட முண்டையும் சேர்ந்து அது சாகரம். இந்த ஆளே செத்த. இப்ப நீ எப்படி சாவ?
சொல்லி கூட வாத்தியாரே ஆஸ்பத்திரிக்கு செட்டானா அப்ப நீ எப்படி சாக போற? ஆமா மாட்டிக்கிட்டீங்க, எல்லாரும் மாட்டிக்கிட்டீங்க. ஆமாங்க ஆமா. போச்சு போச்சு, எல்லாம் மானம் போச்சு, மரியாதை போச்சு. கேட்கணும், இந்த ஆள் இப்படி செத்து போனானா அப்புறம் நாமளும் இப்படித்தானே சாவோம். கேஜி படம் ரெடி பண்ணிக்க, 10 லட்சம் ரெடி பண்ணிக்க. சும்மாதான் பணத்தை கொடுப்பான். உள்ள போனீங்கன்னா 10 லட்சம் கட்டிட்டு அதாவது பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றது, பணத்தை கொடுத்துட்டு பணத்தை எடுத்துட்டு வர்றது. உனக்கு ரெடி ஆயிக்கிங்க எல்லாரும், கேஜி மருத்துவனுக்கு ரெடி ஆயிக்கிங்க. சரியா? யார் யார் கேஜிக்கு போறீங்க, அப்பளவுக்கு போறேங்க, ரெடி ஆயிக்கிங்க. சரியா? அப்பளவு போறவங்க போலாம், கேஜிக்கு போறவங்க போல, எல்லாரும் அப்போலோ தான். அப்போலோன்னு மேலே போறதுன்னு அர்த்தம். அவன் பேரே வச்சா பாருங்க, அப்போலோன்னு மேலே போறதுன்னு அர்த்தம். அப்போலோன்னா மேலே போறது. யாரு வந்தாலும் அப்போலோ மேலே அனுப்பிச்சிருவோங்கிறான். யாரு வந்தாலும் மேல அனுப்பிச்சிருவோம் அப்படின்னு அழகா பேரே போட்டான். அப்போலோன்னா மேலே போறதுன்னு அர்த்தம். 18,000 கோடிங்க வருஷம். 18,000 கோடி சம்பாதிச்சுட்டு அவனும் அப்போலோ தான் போயிடுறான். அந்த ரெட்டியே பட்டியா அவன் எங்க போவான், அவன் அப்போலோல போயிட்டு இருப்பான். அவன் போயிருப்பான் இன்னாரா, அவன் வரிசை அவன் குடும்பத்துல பல பேர் மேல போயிட்டாங்க, அப்போலோல போயிட்டாங்க. ஆமாங்க ஐயா. அவன் குடும்பத்துக்கு எல்லாரும் போயிட்டாங்க. கட்டின உயிரோட இருப்பாங்கிறீங்க. நாளைக்கு கேஜி மருத்துவம் கட்டினா அவன் உயிரோட இருக்க போறான். சொக்கலிங்கமா காந்தலிங்கமா? இப்ப நீ ஒரு நாளைக்கு ஆட்டருக்கு சாகத்தானு பாரு. பக்தவச்சலம் கேஜி. நீ உனக்கும் ஆபரேஷன் உண்டு மவனே, உனக்கு ஆபரேஷன் ரெடியா இருக்கு. உங்க குடும்பமே புற்றுநோயில இருந்து செத்துச்சு. அங்க 2 பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளைக்கு என்ன புற்றுநோய் இருந்து செத்து போச்சு. அவன் குடும்பத்திலே புற்றுநோய் இருந்து செத்து போனவங்க தானே. உனக்கும் வரும்ல, நீ ஏன் சாதாரண பண்ணிக்கிறீங்கிறாள் தானே. பன்னிக்கறி, மாட்டுக்கறி, தயிர், மோர், பால் கிட்டத்தட்ட இருக்கிற. இன்னும் கொஞ்சம் இழைச்சிருக்கணும்னு தப்பிச்சிட்டு இருக்கிற மாவனை. ஒரு நாளைக்கு நல்ல ஒரு நல்ல தயிர் ஜோறு சாப்பிட்டா ரைட், சங்கு அப்பவே டப்புன்னு இருக்கிறான். டேய் மவனை பார்த்துட்டே இருக்க, டாட்டாருன்னு அப்பவே இருந்து அப்பவே கொண்டு போடு. மவனை ஆட்டிட்டே இருக்கு நீ, அப்படி சாப்பிடு. மாத்திரை போட்டுக்க, டக்குன்னு மாத்திரை போட்டுக்கிற. அவன் மாத்திரை பத்தி பேசிட்டே இருக்கான். மாத்திரை திங்க வேணான்னு சொல்றதே இல்ல. மாத்திரை போட்டுக்க, மாத்திரை போட்டுக்க, மாத்திரை போட்டுன்னு சொல்லிட்டே இருக்கிறான். என்ன சொல்லிட்டே இருக்கிறான் இருந்தாலும் பக்த வச்சலாம். மாத்திரை போட்டுக்க, மாத்திரை பாஸ்ட்ல வச்சு. 82 வயசுங்க. பேச்சு நல்லா பழமா நல்லா பேசுவாரு பாருங்க. மாதட வருது பாருங்க, செரியனுக்கு குறியனுக்கு வந்த மாதிரி உனக்கு வரத்தானே போகுது. அந்த செலிய அப்போலோவிலே பெரிய அறுவை சிகிச்சை ஆளுங்க. அவனே செத்து போயிட்டான். நடக்கு புதைக்கணும் செத்து போயிட்டான். சரி, முடிச்சுக்கலாம். ஆக வீர சொர்க்கம் என்ற நிலையும் இந்த பிரிவில் அடங்கும். ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் படித்தால் தேவர்கள் கூட தவறான நிலையில் கொலை செய்திருக்கிறார்கள். தேவர்கள் கூட என்ன பண்ணிருக்காங்க, கொலைக்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க. தேவர்கள் கூட கொலை செய்வதற்கு உடந்தையா இருந்திருக்கிறாங்க. கொலை செய்வதற்கு உடந்தையாக இருந்திருக்கிறார்கள். மனித கொலைகளுக்கும் காரணமாக இருந்திருக்கிறார்கள். முதல் வகை மரணத்தை பற்றி விளக்கம் இது மட்டுமே சொல்லி முடிக்க போறேன். இது மட்டுமே மனிதர்களால் ஒப்புக்கொள்ளக்கூடியது. அதாவது யோக நிலையில் பிரிந்து போறதுன்னு பேர். எப்படி அந்த அளவுக்கு எல்லா தொடர்பும் அத்து போகணும், எல்லா தொடர்பும் அற்று போய்விடும். அப்ப முதல்ல உணவு பழக்கத்தை விட்டுட்டாவே மற்ற எல்லா பழக்கம் புரிஞ்சிடும். உணவு பழக்கத்தை விட்டுட்டாவே எல்லா தொடர்பும் படிப்படியாக துண்டிக்கப்படும். எல்லா தொடர்புகளும் படிப்படியாக துண்டிட்டு இயற்கையை மட்டும் தொடர்பு வச்சுக்குவோம். அப்ப இயற்கையோடு போய் சேர்றதுதான். இயற்கையோடு போய் எங்க ஒருத்தர் 30 வயசுல போறாரு, வள்ளலார் 50 வயசுல போனாரு, அப்புறம் ஆதிசங்கர் 33, இயேசுநாதர் 32, 33. பாத்தியா, எல்லாம் புரியுது பாருங்க. உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவ்வளவுதான் வாழ்க்கை, இவ்வளவுதான். அதெல்லாம் அவங்க விருப்பம், அதெல்லாம் அவங்க விருப்பம். வாழ்க்கை நீட்டிக்கிறதா வேண்டாம். ஏன்னா சொல்லி கேட்கலையா, வந்த வேலை முடிஞ்சிச்சா போயிட்டே இருப்பாங்க. என்னது நீங்க தான் படிவீங்க 100 ஆண்டு காலம் வாழ்க அப்படி பாட்டெல்லாம் பாடிட்டு கடைசியில பாதியிலே போயிடுறது. அதை கூடவும் வாழ தெரியுது இல்லை. அவங்க எப்படி வாழணுமோ, என்ன செய்யணுமோ, என்ன செஞ்சுட்டோமோ அவங்க திருப்தி ஆயிடுது. வந்த வேலை முடிஞ்சது, என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயாகணும், என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு போயாகணும், இப்பவே போயிடலாம். அதனால முக்தியில போயிடுறாங்க. அவங்க எதை போயிடுறாங்க, முக்தியில போயிடுறாங்க. நாம என்ன பண்றோம், நாம நோய் இல்லாத வாழ்வுக்கு நாங்க ஒரு சாதாரண ஆள், இனியன் ஒரு சாதாரண ஆள். நான் என்ன பண்றேன், நோய் இல்லாம வாழ்றதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்கிறோம். அது இயற்கை. நாங்க பரிணாம அறிவியல்வாதிகள். அந்த பரிணாமப்படி எப்படி சாகணும், எப்படி நோய் இல்லாம வாழ்றது. அப்ப அப்படி செய்யும்போது யோகம் எங்களுக்கு எப்படி பயன்படுது, திருவள்ளுவர் எப்படி எங்களுக்கு பயன்படுறாரு. திருமூலர் நாங்க காலத்தால் வென்றிருக்கு நூலைத்தானே வச்சுக்கிறோம். நீங்க காலத்தால் இல்லாத ஆளு வச்சுக்கிறோம்ல, கேவலமா தான் நாங்க பேசுவோம். திருவள்ளுவரை பத்தி பேசினா சொல்லுவோம், திருமூலர் பத்தி கேட்டா சொல்லுவோம். நீங்க இத்து போன ஆளுகளை பத்தி கேட்டு என்ன சொல்லுவோம்? கேட்கறதே இத்து போன ஆளுகளை பத்தி கேட்கறது இத்து போன ஆளை பத்தி கேட்ட அப்புறம் என்ன கிரேடு கொடுக்கறது? அப்புறம் கொடுக்க வேண்டியதுதான் கிரேடு. அப்படித்தான் செத்தாங்கன்னு. திருமூலர் இவங்கள என்ன பணம் வாங்கிட்டு செஞ்சாங்க? எந்த பணம் வாங்கி செய்யவே இல்லையே. தெரிவு செஞ்சுக்கலாம். சரியா? ஆக
மனிதன் நீதி நூல்களின்படி கூறியபடி பிரம்மச்சரியம் என்னது பிரம்மச்சரியம், கிரஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று நிலைகளை கடந்து முக்தி என்று சொல்லப்படும் தானாக உயிர் பிரிதல் என்னது தானாக உயிர் புரிதல். உயிர் உடலை விட்டு உகுத்துதல்னா கலண்டு விடுதல், உயிர் உகுத்தி விட்டது. பழம் பழுத்துருச்சு, கலண்டு கீழே விழுந்துச்சு, அது தானா கலண்டு கீழே விழுகிறது. அப்ப அது பிறவி நிலையோட தான் அது கண்டு விழுகுது. இனப்பெருக்க நிலையோடு தகுதியோடு தான் தான் போதும், அடுத்தவங்களுக்கு இடம் கொடுக்கலாம்னு சொல்லி போட்டு அடுத்த உயிரை உற்பத்தி பண்ணிட்டு தன் உடனே அந்த வெளியிருக்கிற உடனே கழட்டிட்டு போயிடுது. மூலம் அப்படிதான் இருக்கு. மூலம் உயிர் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. அந்த வெளியே இருக்கிற சட்டையை மட்டும் அது கழட்டிட்டு கீழே விழுகுது. அந்த விதைப்பட்ட முளைக்குதே இல்லையா? நன்கு பழுத்த பழம் கீழே விழுந்துச்சுன்னா அது நெற்று பழமா மாறி விடுகிறது. முழு தகுதி உள்ள பழமா 100% அது போட்டேன்னு முளைக்கும். அந்த சதை மட்டும்தான் போயிடும். அப்ப நாம் சதையைத்தான் சாப்பிட்றோம், உயிரை சாப்பிட்றது இல்லை. இங்கதான் பழம் சாப்பிடுன்னு சொல்றது. நீ சோத்தை தின்னால் தானே நீயும் அவனை. தயிர் தின்னாருன்னா தயிர் ஒரு கொலபாத செயல். தயிர் சாப்பிட்றவனுக்கு பெப்டிக் அல்சர் வரும், சிறுகுடல் பெருங்குடல் அடைச்சு போகும். தயிர் தின்ன குடல் அடைச்சிருச்சு. அது ஒரு மந்த நிலை உணவுங்க. கேடுகட்ட மானங்கட்டவன் தான் தயிர் குடிப்பான். மானங்கட்ட மரியாதை மானம் இல்லாத ரோசம் இல்லாத தயிர் திம்பான். என்னது சரி, அப்படி தயிர் தின்னியா மூடிட்டு சுத்தப்படுத்தணும். அப்புறம் தயிர் அப்படியே கப்பு கப்பா தின்றது என்ன பண்ணிட்டு ஆரோக்கிய தயிர், பேரு ஆரோக்கிய தயிர். சாப்பிட்டு பார்த்தா தெரியும். அமிர்தா தயிர், ஆரோக்கிய தயிர், ஆவின் தயிர். என்னடா பேர் வச்சிருக்கிறீங்க? பேரு ஆவின் நெய். ஆவிதான் போகு. ஆவி நெய் சாப்பிட்டா ஆவி சீக்கிரம் வந்துடும். ஆவி உடல் விட்டு போகும். ஆவி உடல் ஆவின் நெய். ஆவின் நெய்னே பேர் வச்சிருக்க. ஆவினா மாடுதான். ஆனா இன்னொரு ஆவின் நடத்தின் அர்த்தம் ஆவினா சாவுன்னு அர்த்தம். ஆவி போயிடுச்சுங்கிறான இல்ல. அதுதான் உண்மை. இப்ப இந்த உணவு பழக்கத்தை நீங்க நிறுத்திட்டீங்கன்னாவே உங்க முன்னாடி இருக்கிற அத்தனை பேருமே யாருன்னு தெரிஞ்சு போயிடும். ஆமாங்க ஐயா, மூளை எப்பவுமே ஒரு யாரையுமே எடை போட்டுக்கிட்டே இருக்கு. யாரும் எடை போடுறதே இல்லையா? இப்ப என்னை எடை போடுற மாதிரி நான் நல்லா இப்ப நீங்க எடை போடுற மாதிரி இல்ல, அதே மாதிரி நானும் எடை போடுவேன்னா இல்லையா? அது கிராமத்துல சொல்லுவாங்க, அளந்து வச்ச வெள்ளம் அட்டாரியில் இருக்குதும்பாங்க. அளந்து வச்ச வெள்ளம் அட்டாரியில் இருக்குது. உனக்கு நாளைக்கு அது அளந்து அளக்க போறோம். தேவி அக்கா மாதிரிங்க ஒருத்தீங்க ஒரு லேடி என்கிட்ட கால்ல நரம்பு வலின்னு சொன்னாங்க. நான் உங்க வீடியோ கொடுத்து பார்க்க சொன்னேன். அவங்க என்கிட்ட சொன்ன பதில், அவர் என்ன எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னாரு. அவருக்கு எல்லாமே தெரிஞ்சனாலதான் அப்படி பேசிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன மிகப்பெரிய அறிவாளி மாதிரியே பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னாங்க. அவருக்கு பெரிய அறிவாளி தாங்க. அவர் 6000 வீடியோ போட்டிருக்கிறாரு. குறைஞ்சது ஒரு 100 வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே ஒரு புரிதல் வரும் அப்படின்னு அவங்க பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க ஒரு காய்கறியில இப்ப ஒரு வாரமா இருந்துட்டு இருக்கிறாங்க. நல்ல முன்னேற்றம். அதனால ஒரு 50% முன்னேற்றம் அடைஞ்சதுன்னு காலையில போன் பண்ணாங்க, சொன்னாங்க. அதுதான் வெற்றி. அப்புறம் என்ன பாருங்க, இதுதானே வெற்றி. நீ வேலைக்கு போயிருந்து இந்நேரம் போய் சேர்ந்திருப்ப. இந்த வீடியோ பார்த்துங்காட்டி நீ தப்பிச்சிட்டாரு. இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டாமா? அவங்களுமே KMCH, ராயல் கேர் எல்லாம் பாத்துட்டாங்க. யாருமே உனக்கு ஒண்ணுமே இல்லைட்டாங்க. மெடிக்கல் ரிப்போர்ட்ல ஒண்ணும் இல்ல, எதுவுமே இல்ல. ரைட். அப்படித்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அவனுக்கு மனதை பத்தி தெரியாது இல்லையா? மனதை பத்தி தெரியாது, உடலை பற்றி தெரியாது, ஆன்மாவை பத்தி மூணுமே அவனுக்கு தெரியாது. இவன் யாரும் தெரியுமா? வெள்ளக்காரன் போற விபச்சாரிகள். வெள்ளப்பாருங்க போற விபச்சாரிகள்கிட்ட போய் நீங்க எப்படி வைத்தியம் பார்க்கலாம்? ஆமா, விபச்சாரிகளுக்காக உண்டாக்கப்பட்டதான் மருத்துவமே. விபச்சாரிகளை காப்பாற்றுவதுதான் வெள்ளக்காரருடைய மருத்துவம். எதுவுமே தெரியலங்கிறாங்க, ஆனா மெடிசன் கொடுத்துருக்காங்க. அப்படி எது கொடுக்குறீங்க? எதுவுமே தெரியாத எதுக்குங்க? எதுவுமே தெரியாதவனுக்கு எதுக்கு மருந்து கொடுக்குற? நல்லா இருக்கிற உடலை கொலாப்ஸ் பண்ணி விடுறதுங்க. அதுதான் கேட்கறேன். இந்த பொம்பளை இல்லாத பொம்பளையோ ஆம்பளையோ யாரோ அவன் கேட்கணுமே இல்லையா? எனக்கு எதுவுமே இல்லைங்கிற எதுக்கிட்ட 2000 மருந்து எடுத்து கொடுக்குற? எதுவுமே இல்லைங்கிற எதுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்ற? அப்படித்தானே கம்பம் திருமாறன் எடுத்து பார்த்தா ஒண்ணுமே இல்லை, ஆனா மென்டல் அவுட்டுங்கிறாரு. இப்ப மென்டல் ரெடி ஆயிட்டு இருக்குது. மென்டல் அவுட். இப்ப மென்டல் ரெடி. மென்டலுக்கு மருத்துவம் எங்கடா இருக்கு? மென்டலுக்கு மருத்துவம் என்னடான்னு கேட்டா ஸ்டீராய்டு. அடேங்க, மென்டலுக்கு ஸ்டீராய்டு மருந்து கொடுத்தா எப்படி தப்பிப்பாவன்? இது சைக்காட்ரிஸ்ட் வேற. இந்த மானம் கட்டுறது அனுப்ப சைக்காட்ரிஸ்ட் வேற. சைக்காட்ரிஸ்ட் கவுன்சிலிங் தான் கொடுக்கணும், மருந்து மாத்திரை கொடுக்க கூடாது. மாத்திரை கொடுத்தாலும் உனக்கு ஏமானுன்னு அர்த்தம், உன்னை கொலை செய்ய போறான்னு அர்த்தம். ஐயா, அந்த மூளையை சுத்தி தண்ணி இருக்குதுன்னு சொன்னீங்களாங்க, அது என்ன அமிலத்தன்மை இருக்குமா காரத்தன்மைங்களா?
அது அது வந்து நியூட்ரலா தான் இருக்கு. அது எல்லாமே நியூட்ரல் ஆகும். எல்லாம் நியூட்ரல் தான். நியூட்ரல் தான். ஆமா, அதிகமா இப்ப இருந்தா சுகர் குறைவா இருந்தா எடுக்க எடுக்க அது அமில தன்மை ஆகுதுங்க. நீ நீ இந்த பாலும் தயிரும் தின்னீங்கன்னா மூளை கெட்டு போயிடும். மூளை கெட்டு போகுது. மூளை மட்டுங்கிறது இல்ல, அன்னப்பாதை கெட்டு போய் அன்னப்பாதை கெட்டுச்சுனாலே பெருங்குடல கெட்டுனாலே மூளை கெட்டு போயிடும். மூளை கெட்டு போய் டோட்டல் எல்லா இடத்துலயும் ஏற்றி விட்டு சாவை கொண்டு சித்திரகுப்தம் போய் எழுதிட்டு போயிரு. சாவை வேணும் அவனை. ஏனுங்க அவர் பெரிய முதலமைச்சருங்க, அவனுக்கு சீக்கிரம் சாவு கொண்டு வந்துடும். பெரிய மகரிஷிங்க, அவர் சீக்கிரம் சாவு கொண்டு வான்னு சொல்லும். யாராவது குறும்பு பேசுறவங்க சாவு சீக்கிரம் கொண்டு வாடா அப்படிங்க. அப்படிதான் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நம்ம ஏழைகள், நமக்கு அப்படிலாம் வரக்கூடாதுங்க. அவன் பெரிய தலைவர், அப்படிதான் சாகணும். தலைவர்லாம் அப்படிதான் சாகணும். தலைவர்லாம் சித்திரப்பட்டு தான் சாகணும். தலைவர் எப்படி சாகணும்? சித்திரவதப்பட்டு தான் சாக வேண்டும். நம்ம பேர்ல வெளியே வர்றதில்ல. அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாம சாதாரணம் இருந்துட்டு எளிமையா போயிட வேண்டியதான். நாம எளிய வாழ்க்கையை வாழ்றோம். எளிய வாழ்க்கை வாழ்ந்துட்டு யாருக்கும் நான் போய் சேர்ந்துறேன். என்கிட்ட கேள்வி கேட்டா இவங்களே இப்படிதான் செத்தாங்க. நான் மூணா பிரிக்கிறேன். சாப மூணா பிரிக்கிறேன். சாவு மூணா பிரிக்கிறேன். அதாவது முதல்ல ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. அதை விஷயிக்கணும். ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு எந்த தொடர்பும் இல்லை. அப்ப ஆரோக்கியத்திற்கும் உணவுக்கு எந்த தொடர்பும் இல்லை போது நீ தயிர் தின்னா பால் குடிச்சின்னா என்னடா அர்த்தம்? அது ஒர்ஸ்ட் ஃபுட்டு. பழம் சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் வராது. பழம் சாப்பிட்டாலும் உணவுன்னு சொன்னாலும் ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இல்லை. என்னது உணவுன்னு சொன்னாலே ஆரோக்கியத்துக்கு தொடர்பு இல்லைங்க. அப்புறம் என்ன? அப்புறம் அதை பத்தி பேசிட்டே இருந்தீங்கன்னா அவர் கொஞ்சமா தின்னாருங்க, அப்புறம் நிறைய தின்னாருங்க. என்னடா கதை அது? கொஞ்சமா தின்னா என்ன தெரியுமா இருக்கு? கொஞ்சம் லேட்டா சாவ. நிறைய தின்னா கொஞ்சம் சீக்கிரம் சாவ. இப்படிதான் விஷயம். திருப்பி நீ அங்கதான் வர்றீங்க. கீதையில அப்படிதான் சொல்றான். கொஞ்சமா தின்னுக்கோ, நிறைய தின்றாத அப்படிங்கிற. அது கரெக்ட் தான். அதெல்லாம் என்ன பண்ணாரு இவர்? என்ன பண்ணாரு திருமூலரு? உண்டி சுருங்கின் வாயம் படவுல. அவரும் கரெக்டா திங்க வேண்டாம்னு சொன்ன. எந்த அளவுக்கு குறைத்துக் கொள்கிறாயோ. இதுல மனம் சம்பந்தப்பட்டு இருக்கிறதுனாலதான் திருமுறையில கூட உண்டி அண்டம் சுருங்கின் சரி முடிக்க போறேன். அண்டம் சுருங்கின் அதற்கு ஒரு அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பாட நிலை வரும். பிண்டம் சுருங்க வேணுங்கிறாரு. பிண்டம் எப்படி சக்கர நோயில சுருங்குறதான்னு கேட்கிறேன். பிண்டம் எப்படி சுருங்க வேணும்? சக்கர நோயில சுருங்குறதா அல்லது புற்றுநோயில சுருங்குறதா? எதுல சுருங்க வேணும் சொல்லுங்க? நீரை மருந்தாக அருந்தி தூய்மையால் சுருங்க வேண்டும். நீரை மருந்தாக அருந்தி சுத்தப்படுத்துவதன் மூலமாக சுருங்க வேண்டும். தூய்மையின் மூலமாக சுருங்கணும். அப்ப தூய்மை செய்யாதவன் தான் ஆஸ்பத்திரிக்கு போறான். தூய்மை பண்றாதவன் தான் ஆஸ்பத்திரிக்கு போறான். ஆஸ்பத்திரிக்கு யார்கிட்ட போறீங்க? திருப்பி எமன்ட்டு தான் போறீங்க. யம தர்மராஜிட்ட போறீங்க. டிக்கெட் எங்க வாங்குறீங்க? வீட்டுல டிக்கெட் வாங்கிட்டு சுடுகாட்டுக்கு போயிடுறீங்க. வீட்டுல டிக்கெட் வாங்கிட்டு எங்க போறீங்க? சுடுகாட்டுக்கு போறேன்னு போயிடுறீங்க. நேரா எங்க போயிடுறீங்க? எம்பிபிஎஸ் டாக்டர் போயிடுறீங்க. வீட்டுல சொல்லிடுறீங்க, பாரு நான் எம்பிபிஎஸ் டாக்டர் போறேன்னு, சுடுகாட்டுக்கு போறேன்னு அர்த்தம். அவன் என்ன பண்றான்? பேக் பண்ணி முடிச்சு கட்டிட்டு நேரா கொண்டு அனுப்பிச்சிருங்கன்னு. கரெக்டா தான் நீங்க பண்றீங்க. ஒன்னும் கவலைப்படாதீங்க. நீங்க அங்கதான் போறீங்க, சுடுகாட்டுக்கு தான் போறீங்க. அவன் என்ன பண்றான்னா அவன் சீல் குத்திடுறான். இத்தனை பேர் சாகுறாங்க, இத்தனை பேர் சுடுகாட்டுக்கு அவன் சுடுகாட்டுக்கு போறதுக்கு ரெடின்னு அவன் சீல் குத்திடுறான். அரசாங்கத்தை சொல்லிடுறான், இவர் சுடுகாட்டுக்கு போறதுக்கு தகுதி உள்ள ஆள் தான் அப்படின்னு. நம்ம சுடுகாட்டுக்கு போகாம நாம போறோம். பெரிய பெரிய மனுஷன் சுடுகாட்டுக்கு போறதுக்கு முத்திரை வாங்கிட்டு போறோம். கேரண்டி சொல்றான், இவர் சுடுகாட்டுக்கு ரெடி ஆயிட்டாருங்க அப்படிங்கிறான். என்னது சுடுகாட்டுக்கு ரெடி ஆயிட்டாருங்கிறாங்க. அது அவர் சான்று கொடுத்துறாரு, சுடுகாட்டுக்கு ரெடி ஆயிட்டாருங்க. பணக்காரர் இல்லையா? அப்புறம் முத்திரை குத்தணும் இல்ல. பணக்காரரே பெரிய மனிதரே 10,000 பேர் அவர் பின்னாடி சுத்தி இருக்கிறாங்க, அடியாட்கள். பாருங்க எப்படி சாகுறான்னு பாருங்க. எல்லாரும் ரெடியா? எல்லாம் 75 தாண்டிட்டீங்களா? எல்லாரும் 80 தாண்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்களா? அதிமுக எத்தனை பேர் செத்துட்டு இருக்கான் பாருங்க. ஒவ்வொருத்தரும் செத்துட்டே இருப்பான் பாருங்க. டக்கு 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 டக்குன்னு செத்துட்டே இருப்பான். இந்த 30-32 வந்துகிட்டு இருக்கு. இந்த 80 நீ போகும் பாருங்க. 80 70 தாண்டிடுச்சு. இப்ப எல்லா தலைவருக்கும் எல்லா நோயும் வந்துருச்சு. எல்லாம் மாத்திரதுங்கிற பயலுக்கு தானே. இந்த கட்சி இப்ப இந்திய தமிழ்நாட்டுல இருக்கிற கட்சிகளுக்கு அத்தனை பேரும் மாத்திரதுங்கிற பயலுக்கு தானே. மாத்திரையும் சாதாரண உணவும் திங்கிற பழுக்கு தானே. எவன் கூப்பிட்டு இருக்கிறானுங்க, எவன் கூப்பிட்டு இருக்கிற வாடா 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 26 ஆயிடுச்சா வாடா வாடான்னு கூப்பிட்டே இருக்குது. இவர் கொஞ்சம் தலைவர் பார்த்துட்டா எல்லாரும் தலைவர் ஆகிக்கிட்டு செயலர் ஆகிட்டு வரீங்க. நீ தலைவரான செயலர், நீ தலைவரான என்ன செயலாளரான என்ன எங்கிட்ட வந்துதானே தீரணுங்கிற. இருறாங்க அது உனக்கு கூப்பிட்டுட்டே இருக்குது. இல்ல இன்னும் இருக்குது, ஏற்கனவே தலைவரா இருந்த இருக்க ஒரு தலைவரா ஆயிட்டு வந்துடுறேன், போயிட்டு வா அப்படிங்கிற. அந்த மாதிரி ஏமன் கூப்பிட்டுட்டே இருக்குது. காடு வாங்குது, வீடு போகுது. சரியா? வீடு சந்திப்போம். நன்றி.